பார்த்தீங்கன்னா 20 சாமான் கிட்ட இருக்கு. சூப்பர் பா, வேற லெவல் இருக்கியா சாமானி. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. நான் வாசனை பசும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா கம்ம கம்மக்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடியோ தான் பண்ண போகிறோம். இயற்கையான முறையில் சாம்பிராணி எப்படி நம்ம தயாரிக்குதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வைக்கிற சாம்பிராணியை விட ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம கடையில் வைக்கிற சாம்பிராணி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாசனை இருக்க நார்மலாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம தயாரிக்க போகிற சாம்பிராணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம எப்படி தயாரிக்குதுன்னு பார்க்க போகிறோம். மக்களே, சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ண பூக்கள் பார்த்தீங்கன்னா ரோஜா பூ, சாமந்தி, மல்லிப்பூ, வில்வ இலை, துளசி, அப்படி எல்லா பூ நல்லா 2 நாளைக்கு அடிக்கிற வெயில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். எடுத்து வச்சு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி உதிரியாக நல்லா காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தனத்தூள், சோம்பு, ஏலக்காய், 3 லவங்கம், 3 கற்பூரம் வச்சுருக்கோம் மக்களே. இதுதான் நம்ம சாம்பிராணி தயாரிக்க தேவையான பொருட்கள். பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இன்னும் மணக்க வாசனை தரக்கூடிய பார்த்தீங்கன்னா வெட்டி வேர். இது வந்து நம்ம தண்ணியில் நம்ம குடிப்போம் பார்த்தீங்களா, வெட்டி வேர் ரொம்ப வாசனையாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வைக்கிற சாம்பிராணிலாம் பார்த்தீங்கன்னா கலக்க மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே தயாரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப மணக்கும் அந்த சாம்பிராணி. இந்த வெட்டி வேர் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார். இது வந்து தேங்காய் நல்லா அதுவும் நல்லா காய வச்சு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெட்டி வேரும் தேங்காய் நாரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி. நம்ம நார்மலாக வீட்டுக்கு புகைப்படம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இது கொஞ்சம் அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சாம்பிராணி தயாரிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள், வேற லெவலில் இருக்க போகுது இந்த வீடியோ. மக்களே, அதுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மிக்சி ஜாரை எடுத்துக்கலாம். இந்த பூக்களை பார்த்தீங்கன்னா நம்ம லேயர் பை லேயராக போடணும். அதாவது 1 பங்கு பூ 1 பங்கு நம்ம மிக்ஸ் பண்ண பொருள் போடணும். இப்போ நான் அந்த பூக்களை இதில் போடுறேன். நான் இப்போ இந்த பூக்களை போட்டோன்னா இப்போலா பொருட்கள், அதாவது வாசனை தரக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம போட போகிறோம். இப்போ வந்து சோம்பு, ஏலக்காய், கற்பூரம். இந்த கற்பூரம் வந்து மிக்சியில் அரைப்படாது, அதனால நுணுக்கி போட்டுக்கலாம். சந்தனம், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் நார்கள், அந்த தேங்காய் நார், அந்த வெட்டி வேறு. இந்த மாதிரி தான் நம்ம லேயர் பை லேயராக போடணும் அந்த மிக்சி ஜாரில். அப்படி வரும் நிறைய போடுறதுனா நீங்கள் ஒரு தடவை அரைச்சி நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த சாம்பிராணி தூளை இதில் ஆட் பண்ணிப்போம். எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பார்த்தீங்களா மக்களே, நம்ம எவ்வளோ பூ போட்டோம் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகும் மிக்சி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், விட்டு அரைங்க. ஒரே டைமில் அரைக்காமல் நீங்கள் வந்து விட்டு அரைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் மக்களே, இதை விட நல்லா அரைக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், இன்னொரு நம்ம அரைச்சிக்கலாம். அதில் மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த பூக்களில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் வாசனை பிசையும் போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கம்மக்குது. மக்களே, நம்ம நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இன்னும் வாசனை தரக்கூடிய இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிராணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பிராணி. இப்போ இந்த சாம்பிராணிக்கான மோல்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த சாம்பிராணிக்கான அச்சு, அதாவது நம்ம சாம்பிராணி உருவாக்குது அச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு, எலக்ட்ரிக்கல் பிவிசி பைப்பு தான் 1 இன்ச்சு அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப பழசு தான் பைப்பு, அதை தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து பெரிய சாம்பிராணிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அளவுக்கு நான் ஒரு பைப் செட் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சின்னதாக யூஸ் பண்ண நம்ம வீட்டு யூஸ் தானே, அதனால் மாடிஃபிகேஷன் நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு 2 விதமான இது செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த சாம்பிராணியை அந்த பைப்புக்குள்ளே போட்டு நம்ம அச்சை ரெடி பண்ண போகிறோம். இப்படி தான் மக்கள் அந்த பிவிசி பைப்பில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ரொம்ப அழுத்தமாக போட்டுக்கலாம் பார்த்தீங்களா. இது வந்து 1 இன்ச்சு சாம்பிராணி. இது பார்த்தீங்களா மக்களே, அந்த மவுண்ட்லேருந்து பார்த்தீங்களா சாம்பிராணி பக்கா வருது. வேற லெவல் இருக்கியா சாம்பிராணி. பார்த்தீங்களா மக்களே, சும்மா வேற லெவலில் சாம்பிராணி வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம சாம்பிராணி எப்படி சேர்த்து பார்க்க போகிறோம்.
இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பிளாஸ்டிக் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்பில் வந்து நம்ம அரைச்ச அந்த சாம்பிராணியை வந்து போட்டுக்கலாம். போட்டு அழுத்தமாக ப்ரெஷர் கொடுக்கணும். ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக ப்ரெஷர் கொடுக்கணும். விரல்லே தரலாம், இல்லை உங்ககிட்ட அந்த மாதிரி குச்சி அந்த மாதிரி அந்த கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் விரல் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரெஷர் கொடுத்த மக்களே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டுனா இப்போ பாருங்கள் ஸ்பூன் எடுக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்களா சாம்பிராணி. மக்களே எவ்வளோ சாம்பிராணி செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வரைக்கும் ஒரு 15-20 சாம்பிராணி இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடிய மூலிகை சாம்பிராணி தான், வேறு லெவலில் இருக்கும் இது. ஸோ இது வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயில காய வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒரு நாள் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச சாம்பிராணியை வெயில வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு நம்ம மறுநாள் பயன்படுத்த போகிறோம். பார்த்தீங்கன்னா 20 சாம்பிராணி கிட்ட இருக்குது. பார்த்தீங்களா, ஒன்று ஒரு சைஸு செஞ்சுருக்கேன். சின்னது 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 3 இன்ச்சு, அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வெயில காய வச்சு நம்ம மறுநாள் பயன்படுத்த போகிறோம். மக்களே ஃபைனலி 2 நாளாக சாம்பிராணி காஞ்சி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம இத்தனை கடையில் வாங்கியிருந்தோம். இது வேஸ்ட்டாக தூக்கிப்பட பூக்கள்லேருந்து நம்ம சாமான் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம ஏகப்பட்ட மூலிகை போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ஏலக்காய் போட்டிருக்கோம், கற்பூரம் போட்டிருக்கோம், வெட்டி வேறு போட்டிருக்கோம். அந்த மாதிரி பழைய பூக்கள், வில்வ, அது மாதிரி ஏகப்பட்ட மூலிகை இருக்குது. அதை வச்சு நம்ம வீட்டிலே செய்யறதுனால ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அந்த சாம்பிராணியை பார்க்கும்போது. சரி, இப்போ எந்த அளவுக்கு வந்து இப்போ நம்ம ஏற்றி நம்ம கடவுளோட புக்தருக்கும் நம்ம ஏற்றி நம்ம சாமி கும்பிட போகிறோம். பார்த்தீங்களா மக்களே, சாம்பிராணி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதுவும் சாதாரண சாம்பிராணி இல்லை, ரொம்ப மூலிகை சாம்பிராணியே சொல்லலாம். நம்ம என்ன தான் கடையில் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான சாம்பிராணி வராது. ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா இடவடமாக தான் வரும். ஏன்னா நம்ம அந்த பைப் மூலியமாக கட் பண்ணி வரதுனால சைஸ் இடவடமாக தான் வரும். பட் ஆனால் செம்மையான சாம்பிராணி மக்கள். இது பார்த்தீங்களா, ஏகப்பட்ட மூலிகை போட்டிருக்கோம் நம்ம இதில். ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நம்ம ஏற்றி பார்ப்போம், நம்ம எந்த அளவுக்கு வாசனை வருது, எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு ஏற்றி பார்ப்போம் மக்களே. நம்ம புக்தர் தான் ஏற்ற போகிறோம் மக்களே. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும் கடவுளே. மக்களே சாம்பிராணி ஏற்றி ஒரு நிமிஷம் கூட ஆகலை. பார்த்தீங்கன்னா மாடி ஃபுல்லாக வாசனை அடிக்குது மக்களே. ஏன்னா அந்த வெட்டி வேரோட வாசனை, அந்த ஏலக்காயோட வாசனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெருமாள் கோயிலெலாம் போகும் பார்த்தீங்களா, வாசனை எப்படி தூக்கும் அந்த மாதிரி இருக்குது மக்களே வாசனை. பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பூக்களை வந்து குப்பையில் போடாமல் இந்த மாதிரி வீட்டிலேயே சாம்பிராணி செஞ்சு நீங்களே பயன்படுத்துங்க. ரொம்பவே வாசனையாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கொசுக்கள் கூட இருக்காது. நீங்களும் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.